Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancy chapter 2ல illustration sum number 3 பார்க்குறோம். From the following particulars of Chennai Sports Club, prepare receipts and pay account for the year ended 31st March 2018. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்னென்ன பர்டிகுலர் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். இப்போது இதை வச்சு நம்ம எதெல்லாம் ரெசிப்ட் சைடு வரும், எதெல்லாம் பேமெண்ட் சைடு வரும் நோட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து எங்கள் ரெசிப்டில் வரும். அதே பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங், அதுவும் ரெசிப்டில் தான் வரும். நெக்ஸ்ட் என்னது, இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கிறதுனால இது வந்து பேமெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பேமெண்ட் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் எல்லாமே பேமெண்ட் தான். லைஃப் மெம்பர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அப்போ ரெசிப்ட் சைடு. பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது அது வந்து பேமெண்ட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3 இயர்ஸ்க்கும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களே 3 இயர்ஸோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து என்னது, ரெசிப்ட் சைடு அப்படியே எடுத்து போட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால பேமெண்ட் சைடு. இதே ஃபண்டு டோர்னமெண்ட்டுக்குள்ளே ஃபண்டு ரிசீவ் பண்ணியிருக்கனால அது ரெசிப்ட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கொடுத்துருக்காங்க, அது 5000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதை வச்சு நம்ம சம் போட போகிறோம். இது பேமெண்ட் சைடு வரும் க்ளோசிங் பேலன்ஸ். இதை வச்சு சம் போட போகிறோம். வாங்க சம் போடலாம். அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டபுள் சைடு தான் எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போது இந்த சைட் கார்னரில் டெபிட் போட்டுங்க, கிரெடிட் சைட் கார்னரில் கிரெடிட்னு நோட் பண்ணிங்க. ஓகேவா, நோட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் நோட் பண்ணிங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2018. ஹெட்டிங் எழுதிட்டு ரெசிப்ட் ருப்பீஸ்னு எழுதிங்க, பேமெண்ட் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சம் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டு பேலன்ஸ் B/D. கேஷும் கொடுத்துருக்காங்க, பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கேஷும் கொடுத்துருக்காங்க, பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 அமௌண்ட்டையும் என்ட்ரு பண்ணிக்கணும். 2 அமௌண்ட்டையும் என்ட்ரு பண்ணி டோட்டல் பண்ணி வெளியில் கொடுக்கணும். இப்போ கேஷோட வேல்யூ 10,000, பேங்க்கோட வேல்யூ 15,000 கொடுத்துருக்காங்க. அதை 10,000 + 15,000 டோட்டல் ஹவ் மச் 25,000 வெளியில் போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லைஃப் மெம்பர்ஷிப் ரிசிப்ட் 5,500 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 5,500. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா, சப்ஸ்கிரிப்ஷனில் 3 இயரோடது இருக்குது. 4,500, 65,000, 5,000 அவங்களே கொடுத்துருக்காங்க. 74,500 அதை அப்படியே எழுதிக்கிறோம். 4,500, 65,000, 5,000 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 74,500. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. டோர்னமெண்ட் ஃபண்டு ரெசிப்ட் ஒரு 15,000 இருக்கா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 15,000 அவ்வளோதான், வேறு எது ரெசிப்ட் சம்மந்தமாக இல்லை. நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு போய்டுவோம். பேமெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஒரு 5,000, இன்ட்ரெஸ்ட் பெய்டு 5,000. நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் ஒரு 7,000, telephone expenses 7,000. Upkeep of grounds 22,500, upkeep of grounds 22,500. Next payment ல என்ன இருக்கு, bat and balls purchased 13,000. நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டில் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 12,500. வேறு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கேஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க 5,000. கேஷ் வந்து ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு எது டோட்டல் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு தான் அதிகம் வரும், 25,000 + 5,000. இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சைட் டோட்டல் பண்ணி பாருங்கள், 1,20,000 வரும். அப்போது அதே அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிங்க, 1,20,000
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். நான் ரஃபாக இங்கே போட்டு காட்டுறேன். இந்த 5,000 + 7,000 + 22,500 + 13,000 + 12,500 + 5,000 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த 1,20,000ஓட லெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் ரஃபாக போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 65,000 வருது. 65,000லேருந்து 1,20,000 லெஸ் பண்ணிங்கன்னா 55,000 வருது. இப்படிலாம் நீங்கள் போடக்கூடாது, ரஃப் பேப்பரில் தான் போட்டு காமிக்கணும். 55,000 இதுதான் வந்து பேங்க். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 60,000 வெளியில் போட்டுருங்க. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். புரியறதுக்காக நோட் பண்ணிங்க பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.